நான் போகிற ஸ்கூல்லலாம் எல்லா ஸ்கூலும் சார் இந்த செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா ஸ்கூல்களில் வந்து நிறைய பிரச்சனை வந்து போச்சு. அதெல்லாம் பேசினா இவர் வேறு உட்காந்துக்கிறார், எங்கேயாவது போய் சொல்லி நம்ம மாட்டி விட்டுருவார். என்னன்னா சில ஸ்கூல்லலாம் திடீர்னு டிஓ உள்ள வந்துடும் தெரியுமா வந்து திடீர்னு டிஓ வந்தால் சில டீச்சருக்கு கை உடனே காங்க உடனே எச்சம் ஒன்று ஒரு பையனை விட்டு சொல்லுவாங்க. அவன் எல்லா கிளாஸும் சொல்லுவான் எல்லா கிளாஸும். திடீர்னு டிஓ வந்தால் டீச்சருக்கு கை உடனே காங்க உடனே போர்டை போட்டு தேதியை போடுறான் கிளாஸுக்கு எழுதுறான். நான் என்ன டீச்சராக பையனை கேட்போம் டென்ஷன் அது மாதிரி என்ன டீச்சர் அவன் சொல்லுவாங்க நீங்கள் சயின்ஸ் டீச்சர் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்கூலில் திடீர்னு டிஓ வச்சுட்டார். என்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு தமிழ் வாசிக்கிறேன் உள்ள நடித்தார். என்ன பேர்? தமிழ் பேர். தமிழ் பேரில் என்ன நடக்குது? கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் என்ன நடக்குது? ராமனுக்கு சரி கல்யாணம் நடக்காத பற்றி நடக்குது. சரி நீங்கள் உட்காந்து நான் கேள்வி கேட்குறேன். யாரு? டிஓ. இப்போ நான் கேள்வி கேட்கறேன்னா எவன் படிக்கிற பையன் எனக்கு தெரியும். நைஸாக அவனை கேட்பா கரெக்டாக படிச்சுருவோம். டிஓ யார் வேணா கேள்வி கேட்பாங்க. பையன் பார்த்து ஏய் வாத்தியார் செய்தி நடத்தினாரா? நடத்தினார் சார். கம்பராமாயணம் நடத்தினாரா? நடத்தினார் சார். அதில் ராமனுக்கு சரி கல்யாணம் பற்றி நடத்தினாரா? நடத்தினார் சார். சரி ஜனங்களுடைய பில்லையை சரி யார் சொல்லு. அவன் சரி நான் உடனே சார் சொல்கிறேன். வாத்தியார் பார்த்தா என்னையா பாடம் எடுத்துக்கிறேன் பக்கத்தில் கேட்குறேன். ஜனங்களுடைய வெளியே வச்சது யார்? அவன் ஒரு வாரமாக நான் ஸ்கூலுக்கு வரல சார், ஸ்கூலில் என்ன நினச்சி நமக்கு தெரியாது. வாத்தியார் பற்றி என்னையா பாடம் எடுத்துக்கிட்டேன் ஜனங்களுடைய வெளியே வச்சதானா நான் உடையலாம் பக்கத்தில் நான் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல நீ என்ன வாத்தியார் என்ன பாடம் எடுத்துக்கிறாங்க. அந்த டென்ஷனில் சொல்கிறான் சார் கட்சிக்கார பையன் எடுத்தாங்க அவங்க ரொம்ப குறும்பு ஒரு லஞ்ச் டைம் அவன் வச்சுருப்பான்றாங்க. நேராக ஹெட்மாஸ்டர் சொல்கிறாங்க ஸ்கூல் அங்கே இந்த ஸ்கூல் ஜனங்களுடைய வெளியே வச்சுட்டாங்க நான் உடைக்கலாம் பக்கத்தில் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல வாத்தியார் கிட்ட கட்சிக்கார பையனை கேட்பாருங்கிறாரு. நீ என்ன ஹெட்மாஸ்டர் என்ன ஸ்கூலுக்கு இருந்தாங்க. அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஸ்கூலில் காசு போட்டு வேறு எதுவும் வாங்கி கொடுத்துறோம். ஆனால் சும்மா டென்ஷன் ஆகாது. இவர் நேராக சிஓ ஆஃபீஸ் சொல்லிட்டார். அந்த ஸ்கூலை இழுத்து முடியும் சார். ஏன் ஜனங்களுடைய வெளியே வச்சுருக்கா பையனுக்கு தெரியல வாத்தியார் தெரியல ஹெட்மாஸ்டர் தெரியல அந்த ஸ்கூலை முடியல. சிஓ சொல்றாரு ஒரு பொருள்னா உடையதான் செய்யணும் அத்தை சொல்லி மாத்திரம் பையன். அப்போ வந்திருக்கிறது டிஓ அவர் சிலபஸ்ல கேட்கிறாங்க எல்லாம் பண்றாங்க. எப்படியாவது டிஓ திருப்திப்படுத்தி வெளியேற்றணும். யாரையும் திருப்திப்படுத்த அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கையை சரியாக வாழ்வோமா என்று நமக்கு நாமே திருப்திப்படுத்திக் கொள்ள இந்த புத்தகங்கள் உதவும் என்பதை மறந்துவிடாது. சார் உங்களுக்கு செய்தி சொல்வா இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? சயின்டிஸ்ட் இந்தியாவில் உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷன் கையில கொடுத்த செல்லை எப்படி வாங்குறதுன்னு தெரியும். இதான் உண்மை. நமக்கே தெரிஞ்ச செல்லை நம்ம அடிக்ட் ஆகிடும். நம்மளால உணரணும் இல்லை சார்? அதுதானே அவங்க பார்க்குறாங்க நீ அடிக்ட் என்ன பார்த்து இல்லை உண்மைதானே. செல் இல்லாமல் இருக்க முடியும் கொஞ்ச நேரம் யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான் போகிற ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க சார் இந்த பசங்களுக்கு வந்து செல்லு செல்லை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. நானே செல்லை போய் செல்லுப்பா என்ன பையன் என்ன சொல்லுவோம். அப்போது நான் என்ன யோசிக்கிறேன் எப்படி புத்தகம் உதவுதுன்னு 2 செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சேன். சரியா? இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் வேணா இருந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் போய் அக்கம் பக்கத்துலாம் புத்தக கண்காட்சி நடக்குது. டெய்லி 2 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேரை நாளைக்கு கூப்பிட்டு வந்துடணும். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வரக்கூடாதுன்னு கூட நாளைக்கு நீங்கள் வரலாம். அருமையான அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் முதல் நாள் தொடங்கி வச்சுருக்கோம். நாங்கள் புத்தோட கேட்டு வச்சுருக்கோம். சரியா? கடைசி நாள் நான் வந்து பார்ப்பேன். நீங்கள் வந்தால் என்ன வரலன்னு இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சினிமாவுக்கு போகிறத விட ஒரு மாலுக்கு போகிறத விட ஒரு ஹோட்டலுக்கு போகிறத விட ஒரு புத்தக கண்காட்சி போகிறது அடுத்த தலைமுறைக்கு வந்து. அதனால் அந்த பிள்ளைகள் அவனுக்கு பிடிக்கணும்னா கூட ஒரு ரவுண்ட் வாடாயிரம் சொல்லி முதல் வருஷம் வந்து ஒரு ரவுண்ட் வந்து 2ஆவது வருஷம் புத்தகத்தை தொடக்கம் எப்படியாவது புத்தகம் நம்ம பிள்ளைங்களை செல்போன் திறந்து நம்மளும் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும்னா இது ஒரு வழி. இப்போ நான் இன்னொரு வழி சொல்லுவா நான் நிறைய புத்தகம் வாசிப்பேன். எப்போ என் காரில் என்